Taste the Daily. நாளை விண்ணில் ஏவ இருக்கும் ஸ்டார்ஷிப் ராக்கெட்டின் முழு அளவினை வீடியோவாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ளது. டெக்சாஸ் நேரப்படி நாளை காலை 7:20 மணிக்கு விண்ணில் ஏவப்படும் இந்த ராக்கெட்டின் நேரடி ஒளிபரப்பை அனைவரும் காணும் வகையில் எக்ஸ் தளத்தில் நேரலை செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பெட்ரோல் டீசல் கார்களின் பயன்பாட்டை அடுத்த 10 ஆண்டுகளில் முழுமையாக நீக்குவதற்கான பணிகளில் மும்முரம் காட்டுவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். உலகம் முழுக்க ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனங்கள் எலக்ட்ரிக் வாகனங்களை உற்பத்தி செய்வதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றன. இதனால் சர்வதேச எலக்ட்ரிக் வாகனங்கள் கணிசமாக வளர்ச்சியை பதிவு செய்து வருகிறது. இந்தியாவிலும் எலக்ட்ரிக் வாகனங்கள் விற்பனை மெல்ல அதிகரித்துள்ளதால் பெட்ரோல் டீசல் கார்களின் பயன்பாட்டை நீக்கும் பணியில் மும்முரம் காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனான் மீது வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகளை இஸ்ரேல் வீசியதாக மனித உரிமைகள் அமைப்பு தகவல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ராணுவத்திற்கும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா போராளி குழுவினருக்கும் தொடர் மோதல் காரணமாக லெபனானில் சுமார் 400 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேலில் சுமார் 40க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் லெபனானில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் வெள்ளை பாஸ்பரஸ் எரியூட்டும் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதால் 173 பேருக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்தது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் 3வது முறையாக விண்வெளி மையத்திற்கு வெற்றிகரமாக பயணித்திருக்கிறார். விண்கலம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கான பயணம் 3 முறை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் அமெரிக்க கடற்படை கேப்டன் ஹுட்ஸ் வில்மோர் சுனிதா வில்லியம்ஸை சுமந்து கொண்டு சென்றது. அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி ஏவுதளத்திலிருந்து அட்லஸ் பி ராக்கெட்டில் பயணம் மேற்கொண்டனர். ஒரு வாரம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கி ஆய்வு மேற்கொண்டு ஜூலை 14ஆம் தேதி பூமிக்கு திரும்புவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு நாடுகள் மீது அதிரடி தாக்குதல் நடத்தப்படும் என்று புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்யாவிற்கு எதிரான போரில் யுக்ரைன் ஜெர்மனியின் ஆயுதங்களை பயன்படுத்தியுள்ளதாக குற்றச்சாட்டு தெரிவித்த ரஷ்யா ஜெர்மனிக்கு எச்சரிக்கை விடுத்தது. தங்களுடைய நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என தெரிய வந்ததால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயாராக இருக்கிறோம் என ரஷ்ய அதிபர் புட்டின் உறுதிபட கூறியுள்ளார். ரஷ்யாவின் சில பகுதிகள் மீது நீண்ட தொலைவு சென்று தாக்கக்கூடிய ஆயுதங்களை யுக்ரைன் நாட்டுக்கு வழங்குவதற்கு அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் சமீபத்தில் அங்கீகரித்தது சீனாவில் பாரம்பரிய டிராகன் படகு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. சீனாவின் ஜின்ஹாங் ஆற்றங்கரையை ஒட்டி வசிக்கும் நகரங்களிலிருந்து 12 அணிகள் டிராகன் படகு போட்டியில் பங்கேற்றன. இந்த போட்டியினை சீனாவின் மற்ற மாவட்டங்களின் மக்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். மோசமான வானிலை காரணமாக இமயமலையில் மலையேறிய 9 பேர் உயிரிழந்தனர். கர்நாடகாவைச் சேர்ந்த 18 பேர், மகாராஷ்டிராவைச் சேர்ந்த 4 பேர் என 22 பேர் கொண்ட குழு உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள இமயமலைக்கு மலையேற்றத்திற்கு சென்றனர். 4400 மீட்டர் உயரத்தில் உள்ள சகஸ்டிராட்டல் ஆல்பைன் ஏரியை பார்க்க சென்றுள்ளனர். இதையடுத்து உத்தரகாசிக்கு திரும்பிய போது பலத்த காற்று மற்றும் பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மோசமான வானிலையில் சிக்கி 9 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மேலும் 11 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளவர்கள் குறித்து விசாரித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கின்றன. மும்பையின் அடையாளங்களில் ஒன்றான கேலார்ட் ரெஸ்ட்ரோ பார் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக வெகு நாட்களாக மூடப்பட்டிருந்த கேலார்ட் ரெஸ்ட்ரோ பார் தற்போது திறக்கப்பட்டுள்ளது. இந்த புகைப்படங்களை அந்நிறுவனம் வெளியிட்டுள்ளது மும்பை வாசிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மும்பை விமான நிலையத்தில் 1088 கிராம் எடையுள்ள தங்கக்கட்டி பறிமுதல் செய்யப்பட்டது. விமானத்தில் சோதனையிட்ட போது பயணி ஒருவர் அமர்ந்திருந்த இருக்கைக்கு அடியில் தங்க பேஸ்ட் பாக்கெட் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அதிலிருந்து 1088 கிராம் எடை கொண்ட தங்கக்கட்டி 78 லட்சம் ரூபாய் பணத்தை சுங்கத்துறையினர். BMW-வின் புதிய மாடல் ஜூன் மாதம் 13ஆம் தேதி அறிமுகமாகிறது. இந்தியாவில் BMW R 1300 GS மாடல் பைக் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இந்த பைக் ஜூன் 13ஆம் தேதி அறிமுகம் செய்யப்படுவதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. வெறும் 16 ஓவர்கள் மட்டுமே தாக்குப்பிடித்த அயர்லாந்து 96 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. சிறப்பாக பந்து வீசிய ஹர்திக் பாண்டியா 3 விக்கெட்டுகளும், அர்ஷ்தீப் சிங் மற்றும் பும்ரா தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இந்திய அணி சார்பில் தொடக்க ஆட்டக்காரர்களாக ரோஹித் சர்மா, விராட் கோலி களமிறங்கினர். இந்த ஜோடியில் விராட் கோலி 1 ரன்னில் அவுட் ஆகி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தார். ரோஹித் சர்மா அரை சதம் விளாசியதன் மூலம் T20 தொடரில் 4000 ரன்களை கடந்தார். நடப்பாண்டு உலகக்கோப்பை தொடரை இந்திய அணி வெற்றியுடன் தொடங்கியது.
சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் MS தோனியின் சாதனையை இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா முறியடித்தார். சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் முன்னாள் கேப்டன் MS தோனி விளையாடிய 72 போட்டிகளில் 41 போட்டிகளில் வென்றுள்ளார். 55 போட்டிகளில் விளையாடிய தற்போதைய கேப்டன் ரோஹித் சர்மா 42 போட்டிகளில் வெற்றி பெற்று தோனியின் சாதனையை முறியடித்தார். இதனால் ரோஹித் சர்மாவின் ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். இந்திய கால்பந்து அணியின் கேப்டனாக இருந்த சுனில் சேத்ரிக்காக ஸ்பெஷல் போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. சர்வதேச போட்டிகளிலிருந்து இந்திய கால்பந்து அணியின் கேப்டனாக இருந்த சுனில் சேத்ரி ஓய்வு பெற்றார். இந்த நிலையில் ஃபிஃபா உலகக்கோப்பை அமைப்பு சுனில் சேத்ரிக்காக ஸ்பெஷல் போஸ்டரை வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்திருக்கிறது. அதில் 2 புலிகள் இடம்பெற்ற அரியணையில் தேசிய கொடி பிடித்தபடி புகைப்படம் உள்ளது. ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க ஆட்டக்காரரான டேவிட் வார்னர் சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் வரலாற்று சாதனை படைத்துள்ளார். மொத்தம் 104 போட்டிகளில் விளையாடிய டேவிட் வார்னர் 3155 ரன்கள் குவித்திருக்கிறார். ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் ஆரன் பிஞ்ச் மொத்தம் 103 போட்டிகளில் விளையாடி உள்ள நிலையில் 3120 ரன்களை குவித்திருந்தது சாதனையாக இருந்தது. ரசிகர்களை பிரித்து பார்ப்பது வருத்தம் அளிக்கிறது என நடிகை ஜோதிகா கூறியுள்ளார். ஜோதிகா 1997 வெளியான டோலி சஜாக்கே ரக்னா என்ற ஹிந்தி படம் மூலம் சினிமாவில் அறிமுகமானார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஹிந்தியில் சைத்தான், ஸ்ரீகாந்த் ஆகிய படங்களில் நடித்த நிலையில் ஹிந்தி திரையுலகில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், ஹிந்தியில் இத்தனை காலம் நல்ல கதையம்சம் அமையாததால் நடிக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் வட இந்திய, தென்னிந்திய ரசிகர்கள் என்று பிரித்து பார்க்காமல் அனைவரையும் ரசிகர்களாகவே பார்க்க வேண்டும் என்றும் நடிகை ஜோதிகா கூறியுள்ளார். பாரம்பரிய சேலை அணிந்திருக்கும் புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் மீனாட்சி சௌத்ரி வெளியிட்டுள்ளார். தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் மீனாட்சி சௌத்ரி. இவர் சமீபத்தில் குண்டூர்காரம், சிங்கப்பூர் படங்களில் நடித்திருந்தார். இவர் சினிமா மட்டுமின்றி சமூக வலைதளங்களிலும் ஆர்வம் காட்டி வருகிறார். இந்த நிலையில் பாரம்பரிய சேலை அணிந்தபடி இருக்கும் புகைப்படத்தை மீனாட்சி சௌத்ரி பதிவிட்ட நிலையில் ரசிகர்கள் லைக்குகளை குவித்து வருகின்றனர். ராகவா லாரன்ஸ் இயக்கி நடிக்கும் காஞ்சனா 4ஆம் பாகத்தின் அப்டேட் வெளியாகியுள்ளது. ராகவா லாரன்ஸ் நடிப்பில் வெளியான காஞ்சனா, காஞ்சனா 2ஆம் பாகம், காஞ்சனா 3ஆம் பாகம் ஆகிய திரைப்படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் காஞ்சனா 4ஆம் பாகம் உருவாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனை ராகவா லாரன்ஸே இயக்கி நடிப்பதாகவும், இந்த படத்தின் படப்பிடிப்பு செப்டம்பர் மாதம் துவங்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் சித்தார்த்தின் மிஸ் யூ படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டிருக்கிறது. ஷங்கர் இயக்கிய வாய்ஸ் திரைப்படம் மூலம் கதாநாயகனாக சித்தார்த் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். சமீபத்தில் சித்தார்த் நடித்த சித்தா திரைப்படம் வெற்றி படமாக அமைந்து மிகப்பெரிய கம்பேக்காக அமைந்தது. இந்த நிலையில் தற்பொழுது ராஜசேகர் இயக்கத்தில் மிஸ் யூ என்ற காதல் கதைக்களத்தை மையமாக கொண்டு உருவாகும் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தில் ஆஷகா ரங்கநாத் கதாநாயகியாக நடிக்கிறார். இந்த படத்தின் போஸ்டரை சிவகார்த்திகேயன் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். பாவனாவின் பிறந்தநாளையொட்டி தி டோர் என்ற படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. குழந்தைத்தனமான துருதுருப்பான நடிகைகள் எளிதில் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து விடுவார்கள். அப்படி கவனம் பெற்ற ஒரு நடிகைதான் பாவனா. கேரளா திருச்சூரை சேர்ந்த பாவனாவின் இயற்பெயர் கார்த்திகா மேனன். தமிழில் ஜெயம் ரவியுடன் நடித்த தீபாவளி திரைப்படம் பாவனாவுக்கு மிகப்பெரிய அடையாளத்தை பெற்று தந்தது. இந்த நிலையில் 1986ஆம் ஆண்டு பிறந்த பாவனா தனது 38வது பிறந்த நாளை கொண்டாடினார். மீண்டும் அவர் தனது திறமையை திரைத்துறையில் வெளிக்காட்ட வேண்டும் என்பதே ரசிகர்களின் கனவாக உள்ளது. விதார்த் மற்றும் ஜனனி இணைந்து நடிக்கும் புதிய படம் பூஜையுடன் தொடங்கியுள்ளது. கிருஷ்ணா குமார் இயக்கத்தில் ஹைப்பர் லிங்க் நான் லீனியர் பாணியில் திரைக்கதை அமைந்திருப்பதாகவும், இதுவரை யாரும் சொல்லாத வகையில் வித்தியாசமாக ஒன்றை முயற்சித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் படத்தின் தலைப்பு மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்படும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. இளம் பெண்ணை நகம் வெட்ட விடாமல் வளர்ப்பு நாய் வலிப்பது போல் நடிப்பது இணையவாசிகளை கவர்ந்திருக்கிறது. இளம்பெண் ஒருவர் 2 நாய்களை வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் வளர்ப்பு நாயின் கால்களில் வளர்ந்திருக்கும் நகங்களை மெஷினில் வெட்டுவதற்காக கால்களை பிடித்து நகம் வெட்ட முயன்ற போது ஐயோ வலிக்கும் என்பதை போல இளம்பெண்ணிடம் வளர்ப்பு நாய் எழுந்து கீழே விழுந்து ஆக்டிங் பண்ணுவது வைரலாகி உள்ளது. மேலும் அருகில் சட்டை போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்த நாய் பயமறியா திருடனை போன்று அடுத்து நாம தான் சிக்குவோமா என்று முழித்துக் கொண்டிருந்தது இணையவாசிகளை ஈர்த்துள்ளது. சர்க்கஸ் காட்ட ஜோடி இல்லாமல் தனியாக தவித்த முயலின் வீடியோ வைரலாகி உள்ளது. வீட்டில் வளர்க்கப்படும் முயல் ஒன்று அதற்கென போடப்பட்டுள்ள மெத்தையில் தனியாக சறுக்கி விளையாடுகிறது. துள்ளி குதிப்பதற்கு ஜோடி இல்லாததால் தானே சறுக்கி துள்ளி குதித்து அட்டகாசம் செய்கிறது. இந்த வீடியோ இணையத்தை கலக்கி உள்ளது.